அசோக நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் உண்டு. இன்றும் இந்த அசோக நட்சத்திரம் இந்த ஆலயத்திற்கு கீழே சுத்திக்கிட்டே இருக்கிறதாகவும் வரலாறு சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம போய், அதுவும் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இன்னைக்கும் வந்து ஈஸ்வரனையும் அம்பிகையும் வழிபாடு செய்து பூஜைகள் செய்யறாங்களாம். சந்திரன் வந்து இந்த 27 நட்சத்திரத்தையும் கூட்டிட்டு வராராம். ஒரு ஒரு சில நாட்கள் அவர் என்ன பண்ணுவாராம் சந்திரன், ரேவதி நட்சத்திரம், அதாவது நட்சத்திரத்தினுடைய முடிவான 27வது நட்சத்திரமான ரேவதியையும் நட்சத்திரத்தின் துவக்கமான அஸ்வினி, இவங்க 2 பேரையும் இந்த சந்திர பகவான் கூட்டிட்டு வந்து இங்க ஈஸ்வரனையும் அம்பாளையும் அவர் இன்றளவும் பூஜித்து வணங்குகிறார். இது இன்னைக்கும் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தினுடைய ஒரு மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயம் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஆலயமாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா கார் அப்படின்னாலே நமக்கு மேகங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேகங்கள் வந்து இங்க சுவாமியை வணங்குவதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில எப்ப வருதோ, இல்ல ரேவதி நட்சத்திரத்தன்றோ விவசாயிகள் போய் வழிபட்டால் அவங்களுக்கு மழை வருவதற்கான ஒரு அதி அற்புதமான ஆலயமாகவும் இது இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக விவசாயிகள் மட்டுமல்ல, மழை இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது இல்லையா? ஸோ கார்கால மேகங்களை உருவாக்கி அந்த மழைகளை வர வைக்கக்கூடிய சக்தி இந்த ஈசனுக்கு உண்டு, கைலாசநாதருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஆலயத்துல வந்து திருவாதிரை நட்சத்திரம் கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டால் கண்டிப்பாக மழை வருவதற்கான ஒரு சக்தி இந்த ஆலயத்தில் இன்றளவும் உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள், மற்ற நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரத்தன்று அந்த ஆலயம் சென்று நம்ம கைலாசநாதர் மற்றும் கருணாகரவல்லியை வணங்கினால் நம்ம என்ன நினைக்கிறோமோ வாழ்வில் கண்டிப்பாக நமக்கு வளம் வரும். ஆனா அது எப்படி போகணும்னா, ரேவதி நட்சத்திரம் முடியக்கூடிய ஒரு காலம், அஸ்வினி பிறக்கக்கூடிய ஒரு காலம். அஸ்வினி பிறக்கிறதுக்கு 12 நிமிடம் முன்னதாக ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்யணும். ஸோ இதை நீங்க வந்து மறக்காமல் மனசுல வச்சுட்டு போய் 27 வகைரால ஏதாவது ஒன்று அங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி தானமாக கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் உங்களினுடைய கோரிக்கைகள், உங்களினுடைய கடன் பிரச்சனைகள், அப்புறம் நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாமே கிடைக்கும்.